தீர்த்தசாமி அவர்கள் நம்முடைய மண்ணில் 50 நாட்கள் அவருடைய கடுமையான விரதத்தை, சங்கல்பத்தை, இந்த சத்துருமாஸ், இந்த 4 மாத காலம் நம்முடைய ரிஷிகள், முனிவர்கள், ஆன்மீகவாதிகள், சாமியை போன்ற ஆச்சாரியர்கள்லாம் ஒரே இடத்துல தங்கி அந்த இடத்தை புனிதப்படுத்தி அந்த மக்களுக்கு ஆன்மீக எழுச்சியை ஊடி அதன் பிறகு அடுத்த 8 மாத காலம் தன்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். சென்னையில் கடந்த 4-5 ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நம்முடைய அஷ்டமட்டத்தில் ஏதாவது ஒரு சாமிஜி, 8 சாமிஜில் ஒருத்தவங்க நம்முடைய சென்னைக்கு வந்து நம்மை புனிதப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டு 50 நாட்களாக நம்முடைய கணியூர் மட்டினுடைய சாமிஜி வித்யவல்லப தீர்த்த சாமி இங்கே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தமிழகத்தில் ஷோலிங்கர் பகுதியில், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதமார் மட்டினுடைய சாமிஜியும் கூட இன்னைக்கு அவருடைய சத்துருமாசமும் தமிழகத்தில் 2 சுவாமிஜிகள் இப்போ இருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி நம்முடைய சுவாமிஜிக்கு இங்கே விழா நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல ஷோலிங்கரில் அதமார் மட் சுவாமிஜிக்கும் அங்கே விழா நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ 8 மடத்தில் இருக்கக்கூடிய 2 சுவாமிகள் நம்முடைய தமிழகத்தை தேர்ந்தெடுத்து இந்த புண்ணிய மண்ணுக்கு வந்திருக்கிறாங்கன்னா, சுவாமிகளும் ஒரு சங்கல்பத்தோடு இருக்கின்றார்கள். இந்த புண்ணிய மண்ணில் ஆன்மீகம் எல்லா இடத்தும் போகணும், நல்லவர்கள்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தில் சுவாமி இங்கே வந்துகிட்டு இருக்கிறார். சுவாமி அவர்களை 2014-16 உடுப்பி பரியாயால தலைமை பீடாதிபதியாக கிருஷ்ணனுக்கு சேவை செய்த பொழுது, கிருஷ்ணனுடைய முதல் பிரதிநிதியாக சேவை செய்த பொழுது, அதே நேரத்தில் அதே கிருஷ்ணனுக்கு ஒரு காக்கி உடை அணிந்து அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக சேவை செய்வதற்கு ஒரு பெரிய பாக்கியம் அந்த நேரத்தில் கிடைத்தது. அப்பிருந்து சாமியை மிக ஆழமாக கடந்த ஒரு 11 ಆಂಡುಗಳಾக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ಸ್ವಾಮೀಜಿ ಭಾಳ ಸಂತೋಷ, ತಾವು ಈ ವರ್ಷ ನಮ್ಮ ಚೆನ್ನೈಗೆ ತಾವು ಬಂದಿದ್ದೀರಾ. ಇಲ್ಲಿ ಬಂದು 50 ದಿವಸ ತಮ್ಮ ಚತುರ್ಮಾಸ ವ್ರತ ಏನಿದೆ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ತಾವೆಲ್ಲರೂ ಬಂದು ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಕರೆದು ನಮ್ಮ ಈ ದೇಶದಲ್ಲಿ, ಈ ಪುಣ್ಯ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ, ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ, ಚೆನ್ನೈದಲ್ಲಿ ತಾವು ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದು ಸ್ಪಿರಿಚುವಲ್ ಪವರ್ ಒಂದು ಕೊಟ್ಟು ತಾವು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಇಲ್ಲಿருந்து ತಾವು ನಾರ್ದರ್ನ್ ಇಂಡಿಯಾಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ, ಅಲ್ಲಿருந்து ತಾವು ಪುನಃ ವಾಪಸ್ ಉಡುಪಿ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ ತಮ್ಮ ಪ್ರೋಗ್ರಾಮ್. ಸೊ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಭಾಳ ಸಂತೋಷ ಆಗಿದ್ದೀವಿ ಸ್ವಾಮೀಜಿ. ತಾವು ಇಲ್ಲಿ ಬಂದು ಈ ವರ್ಷ ತಾವು ತಮಿಳುನಾಡಿಗೆ ಬರಬೇಕು, ಚೆನ್ನೈಗೆ ಬರಬೇಕು, ಇಲ್ಲಿ ತಾವು ಇರಬೇಕು ಡಿಸೈಡ್ ಮಾಡಿ ತಾವು ಬಂದಿದ್ದೀರಾ. ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಪುಣ್ಯ ಅದು ಮಾಡಿದ್ದೀರಾ ಸ್ವಾಮೀಜಿ, ಅದಕ್ಕೆ ತಾವಿಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ. ತುಂಬ ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮೀಜಿ. அதே போல மேடையில் இருக்கக்கூடிய நான் விரும்பி பார்க்கின்ற 2 அற்புதமான பேச்சாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஒரு முறையும் ஐயா டாக்டர் யு வெங்கடேஷ் அவர் பேசும்பொழுது மிக ஆச்சரியமாக நான் பார்ப்பேன். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஞானம், எவ்வளவு அற்புதமாக பேசுகிறாங்க, ஒரு எளிய மனிதருக்கு கூட புரியும்படி பேசுகிறாங்களே. இத்தனை நாள் தொலைக்காட்சியில், டெலிவிஷன் ஸ்க்ரீனில் பார்த்து எனக்கு ஒரு மேடையிலிருந்து அவருடைய பேச்சை பார்த்து மிக பிரமிப்போடு இங்கே அமர்ந்து கொண்டிருந்தேன். எவ்வளவு அற்புதமாக பேசுகிறாங்க. இதை போன்ற மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து ஆன்மீகத்தை ஒரு பரப்புரை மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். Let the tribe of people like UV Venkatesh ji should grow. Hundreds and thousands of people should enter and do what he is doing, and Tamil Nadu requires their services in a big way. லக்ஷ்மிபதி ராஜா அவர்கள் ஒரு பெரிய சாஃப்ட்வேர், ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறாங்க. டைரக்டராக அவருக்கு ஒரு முழு நேர வேலை இருக்குது. இஸ் எம்ப்ளாய்டு இன் அ ஃபர்ம். அதில் ஒரு நேரத்தை எடுத்து ஆன்மீகத்தை நம்ம பரப்பணும், பேசணும் அப்படின்னு நினைத்து எல்லா இடத்திலும் சேவையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மிபதி ராஜா ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நித்யஸ்ரீ மகாதேவன் அம்மா இங்கே இல்லை. மிக அற்புதமாக 1 மணி நேரத்திற்கு மேலே நம்ம எல்லாம் மகிழ்வித்து விட்டு சுவாமிஜியும் ஆனந்தப்படுத்தி விட்டு இங்கிருந்து அம்மா சென்றிருக்கிறாங்க. அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, நான் பேசக்கூடிய விஷயம் அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் தொலைக்காட்சி மூலமாக நிறைய மனிதர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக சில விஷயத்தை இங்கே பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு இந்தியாவை பொறுத்தவரை இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு 20 வயசு, 22 வயசு இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இட் இஸ் அ நேஷன் ஸ்டேட். 1947 ஒன் ஃபைன் டே we all decided, some states decided, we all became a union and that is India அப்படிங்கிறது இன்னைக்கு இளைஞர்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி அரசியல்வாதிகளும் பேசுகிறாங்க. அது ஒரு பெரிய பரப்புரையாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு தெரியணும், இன்னைக்கு நம்முடைய சுவாமி இங்கே இருக்கிறாங்க, வித்யவல்லப தீர்த்த சுவாமிஜி இங்கே இருக்கிறாங்கன்னா, ஜெகத்குரு மாதவாச்சாரியா அவர்கள் 1238 1317 வரை அவங்க பூமியில் நம்மளோடு இருந்தாங்க. இன்னைக்கு மாதவாச்சாரியா அவர்கள் பூமியை விட்டு இன்னைக்கு குருவாக நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு பிறகு 708 ஆண்டுகள், 708 இயர்ஸ். இன்னைக்கு அந்த 708 ஆண்டுகளுடைய தொடர்ச்சியாக
அதனுடைய மொனாஸ்டிக் ஆர்டர்ல ஒரு சன்னியாசி வந்து இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கிறாங்க. இது ஒரு சிவிலைசேஷனல் ஸ்டேட். நம்ம வெங்கடேஷ் ஐயா பேசும் பொழுது விஷ்ணு புராணத்தை கோட் பண்ணாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதத்தை எப்படி டிஃபைன் பண்ணாங்க. இமயமலை ஒரு பக்கம், அதற்கு இந்த பக்கம் இருக்கிற லேண்டு, அதே போல 2 கடல்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதி, அதுக்குள்ள பாரத தேசம், அதுக்குள்ள இருக்கிறவங்க பாரதியா. இன்னைக்கு நம்ம பார்க்கல, ஓ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், ஜாகிரபிக்கல் பவுண்டரி, நான் அஸ்ஸாமுக்கு போறேன், ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் எங்களுக்குள்ள இருக்கே. நம்ம பாக்தோத்தில் இறங்குறோம், நம்ம கவுஹாத்தியில் இறங்குறோம், சடனா ஏதோ ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. நம்ம யூபிக்கு போறோம், மொழி தெரியல அப்படின்னா கூட ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சில இடத்துல ஆச்சரியப்படும். முதலாக யூபிக்கு நம்ம போயிருப்போம், முதலாக தமிழகத்தை விட்டு போகும்பொழுது என்ன, அல்லது கர்நாடகாவுக்கு போறோம், தேர் இஸ் சம் கனெக்ஷன், இன்ட்ரின்சிக் கனெக்ஷன். வெங்கடேஷ் அவர்கள் பேசும்பொழுது, நம்முடைய அண்ணன் லக்ஷ்மி பத்தி ராஜா அவர்கள் பேசும்பொழுது வச்ச விஷயத்தை கோடிட்டு காமிக்கிறாங்க. இந்த பவுண்டரிக்குள்ள 3 விஷயம் நம்மை பிணைக்கிறது. தானம், இன்னைக்கு மேடையில் நம்ம ஹானர் பண்ணோம். அதாவது நான் சேர்க்கக்கூடிய சம்பாத்தியம் என்பது என்னை தாண்டி இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சில நல்ல மனிதர்கள் தானமாக கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. தானம் அங்க இருக்கணும். இந்த பவுண்டரிக்குள்ள தானம் இருக்கணும். இந்த பவுண்டரிக்குள்ள தவம் இருக்கணும், சங்கல்பம், விரதம் இருக்கணும். நம்மை தாண்டி ஒரு பெரிய விஷயத்திற்காக சங்கல்பத்தோடு அந்த மனிதர்கள் வாழணும். தானம் இருக்கணும், தவம் இருக்கணும். இந்த பவுண்டரிக்குள்ள லேண்ட்மாஸுக்குள்ள 3வது மிக முக்கியமாக சந்நியாசம் இருக்கணும். இந்த உலகத்தில் நீங்க எல்லா சிவிலைசேஷனல் ஸ்டேட்லையும் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. அமெரிக்காவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக வரைபடத்தில் 194 நாடுகள் இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர்ல இருக்காங்க. ஆல் 194 கண்ட்ரீஸை ட்ரேஸ் பண்ணுங்க. தானம் அங்க இருக்கணும், ஒரு டிக் போட்டுங்க. அங்க தவம் இருக்கணும், ஒரு டிக் போட்டுங்க. அங்க சந்நியாசம் இருக்கணும், டிக் போட்டுங்க. சில நாடுகள்ல தானம் இருக்கலாம், ஓரளவுக்கு தவம் இருக்கலாம், ஆனா சந்நியாசம் கிராஸ் போட்டுக்குவீங்க. இந்த 3மே டிக் அடிச்சு ஒரு லேண்ட் பவுண்டரியை நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா அது அகண்ட பாரதத்துக்குள்ள மட்டும்தான் அது இருக்கு. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாரத நாடு அகண்ட பாரதம் கூட இங்க இருக்கக்கூடிய ஜெயின் மாங்ஸ், இங்க இருக்கக்கூடிய புத்த பிச்சுக்கள் எல்லாம் கூட இங்கிருந்து இன்னும் ரொம்ப தூரம் எடுத்துட்டு போனாங்க. என் தமிழகத்தில் நம்முடைய சோழ மன்னன் எவ்வளவு தூரம் போனாருங்க. மலேசியா உள்ள கடாரம் எல்லாம் போய், கம்போடியா போய், எல்லா இடத்துக்கும் போய். இன்னைக்கு போனீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி கூட பேசினேன், ராமாயணம் இன்னொரு ஃபார்ம்ல வேறு வேறு நாட்டில் இருக்கு. கம்போடியாவில் ஒரு ராமாயண ஃபார்ம் இருக்கு. நம்முடைய பிரதமர் அவர்கள் கம்போடியாவுக்கு போகும் பொழுது, சமீபத்தில் வியட்நாமுக்கு போகும் பொழுது, அவருடைய வரவேற்பே பார்த்தீங்கன்னா ராமாயண கதைகளை இயற்றி அந்த ஊருல அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. இன்னைக்கும் சில மியான்மர் பகுதியிலிருந்து பல இடத்துக்கு போகும் பொழுது நம்முடைய உணவு கலாச்சாரத்திலிருந்து ஒரு கலாச்சாரத்தை நம்ம பார்க்கிறோம். there is no difference. சமீபத்தில் இன்னைக்கு தாய்லாந்து போன்ற பகுதியெல்லாம் there is a political confusion. ஆனால் அங்கெல்லாம் மன்னர்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ராமாயணம், தேவாரம், பாசுரம் பாடி தான் அந்த மன்னர்கள் பதவி ஏற்கிறாங்க. இன்னைக்கும் வேற. அப்போ அகண்ட பாரதங்கிறது நம்மளால டச் பண்ண முடியுது. ஓ, there is a common cultural connection நமக்குள்ள இருக்கு. ஸோ ஒரு மொனாஸ்டிக் ஆர்டரில் இந்த பரம்பரை, இந்த மொனாஸ்டிக் ஆர்டர், மாதவாச்சாரியா அவர்கள் வழிவந்த உடுப்பியினுடைய அஷ்டமட்ட குருக்கள், அவங்க படிப்படியாக நம்முடைய கனியூர் மட்டனுடைய 30வது இன்னைக்கு இருக்கக்கூடிய பீடாதிபதியாக இருக்கிறவங்க எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிகரஸ் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. கிரேட்டஸ்ட் பிரிவிலேஜ் மீங்க அந்த உடுப்பியிலிருந்து அந்த புண்ணிய மண்ணில் கிருஷ்ணனுக்கு சேவை செய்த காரணத்தினால இந்த சாமிஜி கொஞ்சம் அருகில் இருந்து பார்ப்பேன், எப்படி அவங்க வாழ்றாங்க. ஒரு பாகியம், சில சுவாமிஜிகள் நம்முடைய கோயம்புத்தூர் வீட்டுக்கு தங்கிட்டும் போயிருக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் இருப்பாங்க. அந்த வீடு அவங்க வர்றதுக்கு நம்ம 6 மாசம் தயார்படுத்தி வச்சிருப்போம். அந்த சாமியினுடைய கால் புண்ணிய நம்முடைய வீட்டில், நம்முடைய புண்ணிய மண்ணில் அது பட வேண்டும். அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க? 3:15 எந்திரிக்கிறாங்க, 3:30 எந்திரிக்கிறாங்க. அந்த விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்றாங்க, விறகடுப்பில் தான் சமைக்கிறாங்க. ஓடுகின்ற தண்ணீர் இருக்கிற வீட்டில் தான் தங்காங்க. வெல் தான் இருக்கணும், போர் வெல் இருக்கக்கூடாது. அவங்களுடைய முறைகள், எக்ஸ்ட்ரீம் பெனன்ஸ். அது ஒரு 2 நாட்களுக்கு மேல அவங்க தங்குறது கிடையாது. வேற இவங்க மட்டத்தை தவிர 2 நாட்களுக்கு மேல எங்கேயுமே தங்க மாட்டாங்க. காரணம், ஒரு அட்டாச்மெண்ட். போட்டிருக்கக்கூடிய பாதுகைகளை பாருங்க, மர பாதுகைகள் அதுதான் போடுறாங்க. அவங்களுடைய உடைகள் பாருங்க, எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த சிவிலைசேஷன் ஸ்டேட்டினுடைய அடிப்படை என்பது நம்முடைய சன்னியாசிகள், ஆச்சாரியர்கள், இவங்கள் தான் இதனுடைய இந்த லேண்ட் மாஸ், ஜியோகிராபிக்கல் லேண்ட் மாஸ்னுடைய பேசிக் ஃபல்க்ரம். இதுக்கு மேல நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ல பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்முடைய ஒரு குழந்தைகளுக்கும் கூட, குறிப்பாக நம்முடைய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியணும்.
எப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தோடு வாழுகின்ற ஆச்சாரியர்கள் இந்த நாட்டை உருவாக்கி அதன் பிறகு கான்ஸ்டியூஷன் 1947 ஆகஸ்ட் 15 கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனை தாண்டி இருக்குதுங்க. இன்னைக்கு திருப்பதிக்கு தேவஸ்தானத்துக்கு ஒரு ஆக்ட் இருக்கு. ஆனா உடுப்பியில் இருக்கக்கூடிய 8 மட்டத்தினுடைய சுவாமிஜிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் அங்க இருக்கு. திருப்பதியில வருடத்திற்கு ஒரு முறை உடுப்பி அஷ்டமட்டத்தினுடைய சுவாமிகளை தேவஸ்தானம் போட்டு கூப்பிடுறாங்க. எஸ், டிடிடி லேட்டர், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் டிடிடி ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த சாமிஜி போகும் பொழுது 8 மடத்தினுடைய சாமிஜிகளும் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ஸ்பெஷல் ஆர்டர்ல கூப்பிடுறாங்க. அவங்க போகும் பொழுது திருப்பதி தேவஸ்தானம் லிட்டரலா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒரு 40-45 நிமிஷத்திற்கு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் வெளியே வர்றாங்க, சாமிஜி இன்வைட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாங்க, சாமிஜிக்கு அந்த மரியாதை கொடுக்குறாங்க. யாராச்சும் உட்கார்ந்து ஏன் இதை பண்றாங்க, இது இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து வந்துச்சா, இஸ் இட் நேஷன் ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு ஐயா வந்து சொல்லிட்டு போனாங்க. வியாசராஜ சாமிகளுடைய காலத்தில் ஆரம்பிச்சு அன்னைக்கு இருந்த ராஜா வந்து இந்த நம்முடைய பெருமாளுக்கு சேவை செய்த அந்த குருமார்கள் யார் இருந்தாங்களோ ஒரு சின்ன தவறுக்காக அவர்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்ட பொழுது பெருமாளுக்கு பூஜை செய்வதற்கு ஆள் இல்லை. அப்ப வியாசராஜ சாமிகள் இங்கிருந்து திருப்பதிக்கு போய் 12 ஆண்டுகள் அங்கேயே தங்கி அந்த வம்சாவளி குடும்பத்துல ஒரு முதல் குழந்தை பிறக்கும் வரை, ஏன்னா அந்த குடும்பத்துல ஒரு முதல் குழந்தை பிறக்கும் வரை அங்கேயே இருந்து, இன்னும் ஆழமா நீங்க படிச்சீங்கன்னா வியாசராஜர் சாமிகளை பொறுத்தவரை நடந்தா கூட, ஏன்னா மலையே பெருமாள் நடக்கக்கூடாதுன்னு தன்னுடைய முட்டியில அந்த மலையை ஏறி, மலையில யாருமே கூட டாய்லெட் போக முடியாது, ஏன்னா பெருமாள். அதற்காக முட்டியில கீழே வந்து மறுபடியும் முட்டியில மேலேயே 12 ஆண்டுகள் பெருமாளுக்கு வியாசராஜர் அவர்கள் ஒரு சங்கல்பத்தோடு சேவை செய்கிறாங்க. இன்னைக்கு அந்த வியாசராஜருடைய வழியில வந்த சுவாமிகளுக்கு வருடத்துக்கு இன்னைக்கு அந்த ஹானர் கொடுக்குறாங்க. இதை நம்ம எப்படி வந்து ஒரு நேஷன் ஸ்டேட் எப்படி நம்ம சொல்லுவாங்க? இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்பு, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு, ஜியோகிராபிக்கல் பவுண்டரியில இருக்கிறதுக்கு முன்பு இது நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த சுவாமிகளுக்கு அந்த மரியாதை கொடுக்குறோம். இது
திருவிக்கிரம பண்டித சுவாமி இன்னைக்கு இருக்கக்கூடிய கூடலூர் அன்னைக்கு ராஜாவா இருந்த அவர்தான் அத்வைத பிலாசபி அவர் அதனை நாட்டோட டீட்ல அந்த வெளிவந்த சுவாமிகள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நமக்குள்ள ஒற்றுமைகள் இருக்கு, அதே இடத்துல நம்ம கிட்ட வேற்றுமைகள் இருக்கு, நமக்குள்ள சில இடத்துல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதை எப்படி அணுக வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி மனிதர்களாக வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஜெகத்குரு மதுவாச்சாரியா அவங்ககிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். அதனுடைய வழி வந்த சுவாமிகள் இன்னைக்கு அந்த வெரி ஸ்ட்ரிக்ட் பெனன்ஸ் அவங்க அந்த மடத்தை நடத்தக்கூடிய விதம். ஏன்னா பரியா வந்து நாம ஒரு பக்கம் நாம டிசைபிளா பாக்குறோங்க, நம்ம சுவாமிஜியினுடைய ஃபாலோவர்ஸா ஒரு பக்கம் பாக்குறீங்க, அரசாக ஒரு பக்கம் பார்ப்பதற்கான வாய்ப்பு, அரசு அதை பின்னாடி இருந்து பார்க்க எப்படி அந்த பரியாயம் நடத்துறாங்க. 700 ஆண்டுகளுக்கு முன்பு மதுவாச்சாரியா அவர்கள் கடைசியாக அவருடைய தம்பியும் 7 அவருடைய சிஷியர்களையும் 8 பேர்த்த மடமாக பிரிக்கும் பொழுது அவர் போட்ட கண்டிஷன்ஸ், அவர் எழுதின டெம்ப்ளேட், எப்படி ஒரு மடம் நடத்தப்பட வேண்டும், டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் எப்படி இருக்கணும், டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் எப்ப நடக்கணும், எந்த தேதியில் நடக்கணும், 2:30 மணிக்கு நடக்கணும், என்ன கொடுக்கணும், அதை பாருங்க. 708 ஆண்டுகள், 708 இயர்ஸ் பிரச்சனை இல்லாம, ஒரு ஆண்டு கூட ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இல்லாம இந்த டெமோக்ரஸி முன்னாடி எந்த டெமோக்ரஸி இல்லைங்க. ஐ திங்க் திஸ் இஸ் தி கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி. நம்ம பல விஷயத்தை சொல்லலாம். 700 ஆண்டுகள் உடுப்பி கிருஷ்ணா மட்டத்தில் இருக்கக்கூடிய பரியாயால டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் ஃபார் மீ த சிங்கிள் பிக்கஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அவர் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஷுட் பி. கரெக்டாக அந்த சாமிஜியினுடைய இடம் முடியும், அடுத்த சாமிஜி அவங்க அந்த நேரத்துக்கு கரெக்டாக உடுப்பி நகரே திரண்டு அவரை வரவேற்பதற்காக தயாராக இருக்கும். நைட்டு 2:30 மணிக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த ஏன்னா நம்ம சொல்லுவோம், நீங்கள் சொன்னீங்க அன்னபூர்ண சேத்திரவங்க எப்பவுமே உணவு யாருக்கும் இருக்கும், அந்த ஒரு கரண்டி அதுதான் அடிப்படையில் வந்து கொடுக்குறாங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவராக. அதை அந்த சாமிஜி ஏற்றுக்கிட்டு அவங்க வர்றாங்க. முதல் நாள் சாமிஜி வந்து உட்கார்ந்த உடனே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உலகத்திலிருந்து எல்லா நேரத்திலையும் வந்து நன்கொடைகள் அப்படியே கொடுத்து அதை உடனடியாக அந்த இன்ஸ்டிடியூஷனை சரி பண்ணி டக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த சாமி வரும்போது கண்டினியூட்டி, இதற்கு முன்பு என்ன சாமிஜி செஞ்சிருக்கிறாங்களோ அதை கண்டினியூ பண்ணி இவங்களுடைய புதிய விஷயங்களையும் கொடுத்து நடப்பது உலகத்துக்கே ஒரு பாடமாக. இன்னைக்கு நம்ம வேட்டிக்கன் சர்ச்செல்லாம் சொல்றாங்க, எங்கேயுமே யாருமே நம்முடைய உடுப்பி கிருஷ்ண மட்டத்தில் நடக்கக்கூடிய பரியாயாக்கு ஈக்குவலண்டான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ் நம்முடைய உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அதனுடைய வழிவந்த சாமிஜி இன்னைக்கு நம்முடைய பகுதிக்கு வந்திருக்கிறாங்க, அதுவும் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு டெம்பிள் லேண்டு பற்றி எல்லாம் சொன்னாங்க, நம்ம ஹானர் பண்ணோம். சாமிஜி அவங்க ஹானரிஃபிக் டைட்டில்லாம் கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு 1986 தமிழகத்தில் HRSE நம்முடைய டெம்பிளை நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பு, அவங்க கொடுத்த புள்ளி விவரம் தமிழகத்தில் கோவில் நிலங்கள் மட்டுமே 5,25,000 ஏக்கர் இருக்கு. அப்படி கடைசியாக அவர்கள் கொடுத்த புள்ளி விவரத்தின்படி 4,78,000 ஏக்கர். ஸோ அதில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாவே அஃபீஷியலாகவே 47,000 ஏக்கர் வந்து 86 நாம் இழந்திருக்கின்றோம். இது ஒரு பக்கம், இது அஃபீஷியல் ஃபிகர் தான். அன்அஃபீஷியலாக கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் கோவில் நிலம் வந்து காணாமல் போயிருக்கு, வேறு இடத்துக்கு போயிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் நிகழ்ச்சி கிடையாது, இது சாமிஜி நிகழ்ச்சி என்கின்ற காரணத்தினால அடிப்படை விஷயத்தை மட்டும் வைக்கின்றேன். அது நம்முடைய கடமை. கோவில் நிலத்தை மீட்டு திரும்ப கோவிலுக்கு கொடுக்கணும், அது நம்முடைய அடிப்படை கடமை. காரணம், இந்த நிலங்கள்லாம் ஆண்டாண்டு காலமாக அரசர்கள் கொடுத்தது. குழந்தையே இல்லாத ஒரு தந்தை தாய் கடைசியா வந்து கோயில் அந்த நிலத்தை கொடுத்துட்டு போனது. அவங்க சம்பாரிச்சு கடைசியாக இருக்கக்கூடிய நகையை அவங்க இறப்பதற்கு முன்பு கோயில்ல போட்டது. இதெல்லாம் இந்த மாதிரி சங்கல்பத்தோடு கோயிலுக்கு ஒரு சொத்து கொடுத்துருக்கிறாங்க. அதனால் அதன் பின்பு வந்தவர்கள் நம்முடைய தலையாய கடமை கோவிலினுடைய சொத்தை பாதுகாப்பது, கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய சொத்தை பாதுகாப்பது, கோவிலில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் நகைகளை பாதுகாப்பது நம்முடைய தலையாய கடமையாக நான் கருதுகின்றேன். நம்ம எல்லோருக்குமே வருங்காலத்தில் இடத்துல நம்ம பொறுப்பில் ஆண்டவன் நமக்கு அந்த அனுகிரகம் செய்யும் பொழுது அதை சங்கல்பத்தோடு கடவுளுக்கு நாம் செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டும். அந்த ஆடியன்ஸ் இத்தனை பேர் இருக்கீங்க, நாளைக்கு யாரு வேண்டுமானாலும் எந்த பொறுப்பில் வேண்டுமானாலும் வந்து அமரலாம். அது நம்முடைய சங்கல்பமாக இருக்கணும், நம்முடைய கோவிலுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயமாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லி, மிக அற்புதமான இந்த உட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் சென்னையில் இவ்வளவு அற்புதமான மனிதர்கள் எல்லாம் இணைஞ்சு வந்திருக்கிறீங்க. ஏன்னா எப்பொழுதுமே நம்முடைய ஆச்சாரியர்கள் வரும் பொழுது அரசனாக இருந்தாலும் ஆச்சாரியர்களை சென்று அரசன் தான் பார்க்கணும், ஆச்சாரியர்கள் அரசனை பார்க்க மாட்டாங்க. ஒரு மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் they have to come and meet. இன்னைக்கு நாம் எவ்வளவு பெரிய மனிதர்களாக, சிறிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட நாம் ஒரு ஆச்சாரியர் வந்து பார்த்து நம்முடைய ஊருக்கு வரும் பொழுது வரவேற்கணும், நம்முடைய ஊரில் இருந்து போகும் பொழுது அவரை நல்ல முறையில் வழி அனுப்பி வைக்கணும். அந்த கடமையை செவ்வனே செய்திருக்கக்கூடிய சென்னை பகுதியினுடைய எல்லா அற்புதமான
மக்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கடமை. நல்ல முறையில் நம்முடைய சாமிஜிகள் இங்கிருந்து வழி அனுப்பி வைக்கின்றோம். அவருடைய சத்துர்மாசம் இன்னும் கண்டினியூ ஆகுது. இன்னும் ஒரு சில பகுதிக்கு போய் அதெல்லாம் முடித்துட்டு அதன் பிறகு உடுப்பி மடத்துக்கு வருவாங்க. அவருடைய பரியாயம் கூட இன்னும் ஒரு 2 சைக்கிள் வர இருக்கு. இன்னும் 2 சைக்கிள் அவருடைய பரியாயம் வர இருக்கு. அதனால் மிக அற்புதமாக சாமிஜியை பொறுத்தவரை எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு, எப்ப நீங்க பார்த்தாலும் சிரிப்பு சாமிஜியினுடைய முகத்துல எப்பொழுதுமே இருக்கும். 11 ஆண்டுகளாக அந்த சிரிப்பை பார்த்து கொண்டே இருக்கின்றேன். அதே நேரத்தில் வெரி ஹார்ட் கோர் பிலாசபிக்கல் பர்சன். நீங்க எந்த டவுட் எந்த விஷயம் இருந்தாலும் ரொம்ப கம்மியான, அதுவா சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பேசுறது வெரி பித்தி பர்சன். ரொம்ப கம்மியாக தான் எழுதுவார். சூத்ராஸ்ல 1 லைன் 2 லைன். அதை வெங்கடேஷ் அவங்க இவரை போன்ற அற்புதமான மனிதர்கள் அதை நீங்க 10 பேரா 20 பேரா 40 பேரா எழுதுறீங்க. ஸோ மதவாதியா இருக்கக்கூடிய எல்லா செயின்ட்லையும் ரொம்ப பித்தியா ஷார்ப்பா 2-3 வார்த்தைகள்ல அவ்வளவு கருப்பொருளை சொன்னவர். இன்னைக்கு அவரு மாதிரியா தான் சாமிஜம். பேசுவது மிக மிக குறைவு, ஆனா மிக அர்த்தபூர்வமாக ரொம்ப ஆழமா அதை நம்ம 2 நாள் யோசிக்கணும். என்ன சொன்னாரு, ஏன் சொன்னாரு, 2 நாட்கள் யோசிக்கும் பொழுது சாமிஜி என்ன சொன்னாரு நமக்கு முழுமையாக புரியும். அதனால் சாமி அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நமஸ்காரங்களை நன்றிகளை தெரிவித்து, புண்ணிய பூமியை இன்னும் புண்ணியமாக்கி இருக்கிறீங்க. நீங்க சத்துர்மாசம் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு முறை வந்தா மறுபடியும் ரொட்டேஷன் வருவீங்க. அதை உடைத்து அடிக்கடி தமிழகத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து பத்திரிகை நண்பர்களும் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை அந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். Swamiji will now honor Sri Annamalai sir with Palamantraakshate as token of divine blessings. இவ்வளவு நேரம் ஸ்ரீமத் ஆச்சாரியரை பற்றி மற்றும் அவர்களுடைய ஒர்க்ஸை பற்றி நன்றாக அருமையாக கூறிய ஸ்ரீ அண்ணாமலை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். We also request Sri Harish Raman, Dr. Harish Raman, astrologer, to come, and also representative of Giri Trading to come to stage and give Palamantraakshata.